வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆதார் கார்டு முதல் ஏராளமான மாற்றங்களை மத்திய அரசு செய்து உள்ளது. இது குறித்ததான விவரங்களை விரிவாக இந்த காணொளி தொகுப்பில் பார்க்கலாம். மாதம் முதல் தேதியில்தான் எண்ணெய் நிறுவனங்கள் கேஸ் சிலிண்டர்களின் விலையை நிர்ணயம் செய்கிறது. அதன்படி ஒவ்வொரு மாதமும் காலை 6 மணிக்கு இந்த விலை மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஜூன் மாதம் முதல் தேதியில் விற்பனை செய்யப்படும் விலை அன்று காலை நிர்ணயம் செய்யப்பட்டபடியே விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான தேதி ஜூன் 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜூன் 14ஆம் தேதி வரை கட்டணம் இல்லாமல் ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொள்ளலாம். இந்த விதிமுறையானது ஆன்லைன் மாற்றத்திற்காக மட்டுமே. ஆஃப்லைனில் புதுப்பிக்க ஆதார் மையத்திற்கு சென்று 50 ரூபாய் கட்டணம் செலுத்தி புதுப்பிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மட்டுமல்லாமல் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு RTO அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக டிரைவிங் ஸ்கூலுக்கு சென்று அங்கே நமது லைசென்ஸை தயார் செய்து கொள்ளலாம். மிகவும் முக்கியமாக 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் வாகனம் ஓட்டுவதற்கு அனுமதி இல்லை. மீறி ஓட்டினால் 25,000 வரை அபராதம் விதிக்கப்படுமா. விபத்துகளை தவிர்ப்பதற்காக இந்த புதிய நெறிமுறையானது வகுக்கப்பட்டு உள்ளது. மேலும் ஜூன் மாதத்தில் வங்கிகளுக்கு 10 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட உள்ளது.